Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ஜிடி கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு நியூஸ் நடந்துட்டுருக்கு. என்ன கைஸ் முடிச்சிட்ருக்கீங்க? தெரியாதா உங்களுக்கு? நியூஸ் ஒன்றும் பார்க்கலையா? இப்போ நம்ம நியூஸை பார்க்கலாம். பிரேக்கிங் நியூஸ். இன்று லாஸ் ஏஞ்சல்ஸிலே பீச் ஓரமாக ஒரு ஷோரூம் ரோல்ஸ் ரைஸ் கார் திறந்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீன்னு ஒண்டி கிடையாது, எல்லாத்துக்கும் காசு தான். ரோல்ஸ் ரைஸ் கார் உங்களுக்கு கனவு இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க கனவு மண்ணோடையே போயிடும். வந்து வாங்கிக்கலாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கைஸ், இதான் கைஸ் நியூஸு. நம்மளும் அதுக்கு தான் கைஸ் போய்ட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி மைக்கேலுக்கு நம்ம ஃபோன் அடித்தோணும். மைக்கேல் தான் முக்கியமான ஆள். மைக்கேல் தான் வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஏதோ புதுசாக சொல்லியிருக்கான். நம்பவே முடியல, இது நம்ம மைக்கேல் நம்மளை வாங்கி கொடுக்குறது நம்பவே முடியல கைஸ். ஓகே நம்ம போகலாம். இந்த டோர் வேறு எப்பவுமே திறந்துருக்காது. இது வேறு எப்பவுமே திறந்துருக்காது. திறங்கடா. இதுக்கு வேறு சிசிடிவி கேமரா ஆகும். இந்த டோர் எப்பவுமே திறந்துருக்காது. மைக்கேல் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சு, சுற்றிட்டு தான் வருவோம். ஓகே நல்லா பிஸ்னஸ் மேனு. புது கார்லாம் வாங்கி வச்சுருக்கான். டே மைக்கேல் எங்கடா இருக்க? நிற்கிறான் பாருங்க. நல்லா டிப்டாப்பாக அப்படியே ரெடி ஆகி வந்திருக்காங்க மைக்கேல். மைக்கேல் வா மைக்கேல். ஓ ஃப்ராங்க்லின் வந்துட்டியா ஃப்ராங்க்லின்? ஓ ஃப்ராங்க்லின், நம்ம இந்த பீச் ஓரமா இல்லை ஒரு ஷோரூமுக்கு நம்ம போகணும். ஆமாம் மைக்கேல், நம்ம சொல்லியிருந்தோம்னா. ஓகே மைக்கேல், நான் வண்டி ஓட்டுறதா மைக்கேல்? ஓகே நானே வண்டி ஓட்டுறேன் மைக்கேல். ஓகே நீ நாடா கார்லாம் வாங்கி கொடுக்குறேங்கிற வண்டி ஓட்ட விட்றான். மைக்கேலுக்கு என்னாச்சுன்னு தெரியல கைஸ். நல்லது. ஓகே மைக்கேல் காரு என்ன சூப்பராக இருக்குது. புது கார் வாங்கியிருக்கானாட்டுக்கு. இடிக்காமல் போகணும் கைஸ். ஃபஸ்ட்டு மேப்பை செட் பண்ணிப்போம். இங்கேருந்து இந்த நிற்கிது பாருங்க, ஒரு எப்படி சொல்கிறது, அது என்னது, அதை மார்க் பண்ணிக்கிட்டா நம்ம அங்கேருந்து போயிடுவோம். அதாவது மைக்கேல் வீட்டிலேருந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிடுவோன்னு சொல்ல வந்தேன். மைக்கேல் எல்லாம் ரெடி தானே? ஓகே மைக்கேல் ரெடியாக உட்காந்துக்கலாம். அப்போ நம்ம இடிக்காமல் எங்கே போகணும். நம்ம மேப்பும் செட் பண்ணியாச்சு. ஓகே இனிமேட்டி நம்ம அப்படியே A few moments later. ஓகே கைஸ் எப்படியோ வந்துருச்சு நம்ம பீச் ஓரமாக இருக்கிற ஷோரூம். ஓகே இது ரேரான காரு, அதனால இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. இப்போ நம்ம இந்த ஷோரூம்குள்ளேயே நிப்பாட்டிடணும். இடம் இருக்குனாண்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஷோரூம்னு. பார்க்கறதே எப்படி இருக்கா, உள்ளே நல்லா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நம்ம மைக்கேல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே கைஸ் இப்போ நம்ம உள்ளே போகணும். செக்யூரிட்டிலாம் நல்லா பலமாக இருக்குது கைஸ். ஓகே எங்கே பார்க் பண்ணுறது? இங்கே தானே இடம் இருக்குது, இங்கே பார்க் பண்ணிவிடுவோம். மைக்கேல் வா மைக்கேல் நம்ம போகலாம். ஓகே நம்ம ரோல்ஸ் ரைஸ் ஷோரூம்க்குலாம் வந்திருக்கோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது மைக்கேல். டி ஃப்ராங்க்லின், என்ன ஃப்ராங்க்லின் இன்றைக்கி எப்படி சொல்லிட்டேன்? உனக்கு எந்த கார் பிடிக்குதோ போய் வாங்கி ஃப்ராங்க்லின். ஓ ஃப்ராங்க்லின், உனக்கு எந்த கார் பிடிக்குதோ வாங்கிக்க. இஷ்டம். ஓ இங்கெல்லாம் நிறைய கார்ஸ் இருக்குது. ரோல்ஸ் ரைஸ் தான் முழுக்க செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. அங்கே என்ன கூட்டம்? ஐய் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஓ கோல்டன் ரோல்ஸ் ரைஸ் காரா? செம்மையாக இருக்குது கைஸ். ஆமாம் மைக்கேல் இங்கே வந்துடும். ஓ கோல்டன் ரோல்ஸ் ரைஸ் காரா? செம்மையாக இருக்குது கைஸ். பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்குது. இது பை பண்ணுறதுக்கெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த மியூசிக்கத்துக்கு அந்த அப்ரூவ்டு வாங்குறதுக்கு இதுக்காக தான் இருக்கும். கன்ஃபார்ம் இது வாங்கினாலும் இது மணி அதிகமாக இருக்கும் கைஸ். பார்க்கவே செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே ஃப்ராங்க்லின், இங்கே நீ சுற்றி பார்த்துட்டு நான் வந்து உள்ளாக்க நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஷோரூம்குள்ளே. ஓகே நல்லா ஷோரூம் பார்க்க நல்லா பெருசாக நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே நம்ம உள்ளே போகலாம். இத்தனை ரோல்ஸ் ரைஸ்க்கு ஃப்ராங்க்லின் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவனுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். இன்னும் சர்ப்ரைஸ் எனக்கு இருக்குது. அங்கே தான் எல்லாம் இருக்காங்க. ஓகே
ஓ நானும் பிஸ்னஸ் மேன் தான். ஓகே வாங்க நம்ம பேசலாம். பிஸ்னஸ் மேன் தான். ஓகே வாங்க. ஓகே கைஸ், ஓகே நம்ம உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் வாங்க கைஸ். இங்கே இப்படி தான் ஃபோட்டோ பிடிச்சிட்ருப்பாங்க. இங்கே ஒருத்தொன்று பாருங்க, இங்கே எவ்வளோ ஃபோட்டோ நெஞ்சு எடுத்துகிட்ருக்கான் குனிஞ்சு. இங்கே என்னடா பார்த்துட்ருக்கீங்க? ஐய் எனக்கும் ஒன்றும் தெரில. அப்படி இங்கே என்ன தாண்டா தெரியுது இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே கைஸ், இங்கே தான் அவங்க க்ளீன் பண்ணுறவனா இருப்பாங்க. ஓ செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ இவ்வளோ செம்மையான கார் நான் இங்கேயே பார்த்ததில்ல கைஸ். நம்மளுக்கு பிடிச்சமான ரோல்ஸ் ரைஸ் கார் கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குது கைஸ். எல்லாமே ரோல்ஸ் ரைஸ் கார் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மைக்கிள் நம்மளை இங்கே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஓகே இதெல்லாம் எவ்வளோ விலையாக இருக்குது கேட்போம். மேடம் மேடம் இங்கே கார்ஸ் எல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்கிது? நான் ரேட்டிங் பார்க்க வந்தேன். சார் ஃபர்ஸ்ட் கார் வந்து 1 crore சார், செகண்ட் கார் வந்து 2 crore சார். ஓகே கைஸ், அங்கே ரேட்டிங்லாம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கார்னா இதுதான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது கைஸ்? செம்மையாக இருக்குது கைஸ். இது ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல. இது ரேட் வந்து ஆமாம் அவங்க சொன்னாங்க. இது வந்து ஒரு இதான் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே லுக்கு செம்மையாக இருக்குல்ல கைஸ். இந்த வண்டி வந்து 1 crore கைஸ். இந்த ரெட்டு வண்டி வந்து செம்மையாக இருக்குது கைஸ். இது வந்து எவ்வளோக்கு, இது அதை விட எக்ஸ்பென்சிவானது தான். இது வந்து ரேரான காராம். இந்த கடையில் ஒன்று தான் விற்கிது, ரொம்ப ரேராக. இது நம்ம மைண்டில் சேவ் பண்ணிக்கணும். இது ஒரு காரு, இதுதான் ரொம்ப ரேரான காரம். இதோட விலை வந்து 3 crore. உள்ளே உட்காந்து பார்ப்போம். ஓகே கைஸ், லுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். நீங்களும் பாருங்கள், செம்மையாக இருக்குது கைஸ். ரேரான கார் வேறு சொல்கிறாங்க. இது நம்ம மைண்டில் சேவ் பண்ணி வச்சுப்போம். மைண்டில் சேவ் பண்ணி வச்சுப்போம். மற்ற காரை விட இது நல்லா இருக்கான்னு சொல்கிறது தான். 3 crore வேறு. ஓகே நம்ம அடுத்த கார் பார்ப்போம் கைஸ் வாங்க. இந்த கோல்டன் கலர் இருக்குது கைஸ். இது பார்க்கவே செம்மையாக இருக்குது கைஸ். இது வந்து ஓகே எப்படி இருக்குன்னா வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கும் கைஸ் நினச்சி பாருங்க கைஸ். ஓகே இது வந்து கோல்டன் கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ். இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து 25 crore கைஸ். ஆச்சரியமாக இருக்குது கைஸ். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ அப்படி என்ன இருக்குது, நம்ம உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். செம்மையாக இருக்குது கைஸ். வண்டியெல்லாம் கோல்டனில் செஞ்சுருக்காங்க. அதனால தான் 25 crore நினைக்கிறேன் கைஸ். அடுத்த வண்டி வந்து இதான் கைஸ், பிளாக் அண்ட் ஒயிட். இது வந்து நம்ம என்ன படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு என்னால் தெரியும். நம்ம தளபதி மிஷன்ஸில் நடிச்ச ஒரு கார் தான் இது. பார்க்கலன்னா போய் பாருங்க கைஸ், செம்மையாக இருக்கும். தளபதி நடித்த கார் தான் கைஸ் இது. ஓகே நம்ம உள்ளே உட்காந்து பார்ப்போம். இதுதான் நம்ம மைண்டில் செட் பண்ணிப்போம். தளபதி காரு. இன்னும் 2.5 crore கைஸ். ஓகே இதுக்குள்ள செம்மையாக இருக்குது கைஸ். நம்ம இதுவும் வாங்க வாய்ப்பு இருக்குது கைஸ். செம்மையாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் நடித்த காராமோ தான் அந்த மேடம் சொன்னாங்க ரெடி. அப்படி சொல்லனாலும் அவங்க என்ன சொல்கிறது, நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த காரை. ஓகே இதுவும் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லுக்கே நல்லா இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே அடுத்து நம்ம பார்த்து முடிவு பண்ணுவோம். இது வந்து பார்க்கவே நல்லா தான் இருக்குது, பிளாக் அண்ட் எல்லோ செம்மையாக இருக்குண்ணா. ஓகே இருந்தாலும் நம்ம சரி பார்ப்போம். ஏதோ வாய வச்சு சொல்ல வேணாம். இது வந்து 2.7 crore. அதுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே நம்ம எனக்கு இருந்தாலும் எனக்கு அந்த கார் தான் கைஸ் பிடிச்சிருக்கு. நம்ம அந்த காரை செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் நம்ம அந்த கார் தான். உங்கள் அடுத்த என்ன கார் வேணும்னா, அடுத்து என்ன கார் பை பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம அது காரு நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாவது பை பண்ணலாம். ஓகே நம்ம கார் இங்கே வாங்கணும், சர்வீஸ் கூட்டாக இங்கே தானே பண்ணணும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டூல்ஸு மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஓகே செம்மையாக நல்லா பெருசெல்லாம் வச்சுருக்காங்க.
ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், இனிமேட்டு என்ன, நம்ம அந்த காரை வாங்கிட வேண்டியதுதான், பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே கைஸ், இப்போ நம்ம பில் கவுண்டரில் போய் நம்ம சொல்லிட வேண்டியதுதான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காரு. கைஸ், இந்த சார் என்ன உள்ளே ஒன்றும் மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்காட்டி கைஸ், மீட்டிங் இது இப்போதைக்கு முடியாது போல். கைஸ், நம்ம போய் செலக்ட் பண்ணியாச்சு இந்த காரு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் இந்த கார் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த சார் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கார் இருக்குல்ல சார், அந்த கார் தான் சார். இதோ அங்கே நிற்கிது பாருங்கள். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஃப்ராங்க்லின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின்காக கார் எடுத்து பண்ணீங்களோ வரீங்களா சார்? உனக்கு இதே சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும் சார். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வருவீங்க எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் சார், வாங்க. ஓகே, ஃப்ராங்க்லின் நேரத்துக்கு செலக்ட் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கோம். ஏன்னா ஃப்ராங்க்லினுக்கு பிடிச்ச காரி ரோல்ஸ் ரைஸ் கார் தானே, அதான் அங்கே நிற்கிறான் பாருங்க, செலக்ட் பண்ணிட்டான் போல. செலக்ட் பண்ணிட்டான் போல ஃப்ராங்க்லின் செலக்ட் பண்ணிட்டேன். ஃப்ராங்க்லின் எந்த காரு? ஓ மைக்கேல் வந்துட்டியா மைக்கேல்? நான் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கார் இருக்குல்ல மைக்கேல், அந்த அங்கே நிற்கிது வரேன், அந்த கார் தான் மைக்கேல். எனக்கு அந்த மைக்கேல் நல்லாயிருக்கும் மைக்கேல், எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு மைக்கேல். நீ என்ன சொல்கிற? ஓ அப்படியா ஃப்ராங்க்லின்? ஓகே, நான் வந்து பார்க்குறேன் ஃப்ராங்க்லின். வா ஃப்ராங்க்லின். எந்த கார் சொன்னான்? ஓ, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அங்கே நிற்கிறாங்க பார்த்தியா? ஓ, நம்ம தளபதி நடித்த காரு, தளபதி மிஷின்ஸ் கார் தான் வாங்கியிருக்கான் போல. ஆமாம் மைக்கேல், இந்த கார் தான். எப்படி இன்னும் மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு போல். ஆமாம் மைக்கேல், இந்த கார் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே மைக்கேல், உனக்கு பிடிச்சிருக்கிற ஃப்ராங்க்லின். ஓகே, பேசாமல் இந்த கார் நம்மளே வாங்கிடலாம் போல. ஓகே, சும்மா தாங்க சொன்னேன், ஃப்ராங்க்லின்காக இது வாங்குறது. ஓகே ஃப்ராங்க்லின், நான் பில் கவுண்டர் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம போய் பே பண்ணிட வேண்டியதுதான் சார். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒருத்த நிற்கிது பாருங்கள், அந்த கோல்டன் கார் பக்கத்தில், அந்த கார் தாங்க, அந்த கார் தான் சார் நாங்கள் வாங்கிடுறோம். ஃப்ராங்க்லின் வாங்கியாச்சு, ஃபஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு வெளில வாடா. டேய் ஃப்ராங்க்லின், கேட்குதா இல்லையா? நான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் சட்டுன்னு வாடா. கைஸ் ஆச்சரியமாக இருக்குது கைஸ், மைக்கெலாம் நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். ஓகே கைஸ், இனிமேட்டு இந்த கார் நம்மளுக்கு தான் கைஸ், ஓட்டி பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு தானே கைஸ், செம்மையாக இருக்குது கைஸ் காரு. ஓகே என்ன கொஞ்சம் பின்னாடி வந்துக்கானே, என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மேடம் சார், கொஞ்சம் நவந்துக்கோங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் சிலையாடும் நின்றுட்டுருக்குங்க. சார் நவந்துக்கோங்க சார், தாய் செஞ்சிட்ருக்காரு அவர், நவரவே மாட்டுறாரு. பயமே இல்லையா உங்களுக்கு? இந்த கார் எப்படியோ பார்த்து கொண்டு போகணும் கைஸ். இங்கே தான் நம்ம கார் ஏதாவது சர்வீஸுக்கு வேணும்னா இங்கே தான் சர்வீஸுக்கு வேணும், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி. அது கைஸ், இப்போ நம்ம சேஃபாக கொண்டு வரணும். இப்போ தான் கைஸ் ஒரு நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா உள்ளே டேமேஜ் பண்ணாமல் கொண்டு வரணும். ஓ கைஸ், நம்மளை வழி அனுப்பி நிற்கிறதுக்காக மைக்கேல் நம்மளை என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓ சார், நான் உங்களோட பிக் ஃபேன் சார். தேங்க்ஸ். ஃப்ராங்க்லின் உனக்காக தான் ஃப்ராங்க்லின், இதுவே உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் ஃப்ராங்க்லின், உனக்காக தான் ஃப்ராங்க்லின். பார்த்து கொண்டு போ ஃப்ராங்க்லின், டேமேஜ் இல்லாமல் என்ஜாய் பண்ணு ஃப்ராங்க்லின். தேங்க்ஸ்டா மைக்கேலு, இதுக்காக இவ்வளோ பண்ணுறேன் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக. வழி விடணுமா? போட்டாடே வழி இருக்குது யாரு. தேங்க்ஸ்டா மைக்கேலு. நான் அப்படியே ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும். நம்ம வீடு மேப்பு மார்க் பண்ணி வைக்கணும், எங்கே இருக்கு வேறு சரியாக தெரில. கொஞ்சம் ஜூம் பண்ணியா, இதோ இங்கே இருக்குது, மார்க் பண்ணிவிடுவோம் இங்கேருந்து. ஓகேடா மைக்கேலு, பாய் பாய். ஓகே, நம்ம வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ், லைக் பண்ணிவிடுங்க. ஓகே இப்போ நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, நம்பிக்கை வந்துடுச்சு கைஸ். ஓகே, பார்த்து இருக்காமல் டோட்டல் ஸ்பீடு என்ன நம்ம செக் பண்ணி ஆகணும். ரோடு எல்லாம் கிளியராக இருக்குது, பார்த்து
ஃபஸ்ட்டு ஃப்ராங்க்லின் இடிக்காமல் போயிடு. இன்னொன்று முடியும் ஃப்ராங்க்லின். இது நம்ம நார்மலாகவே ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். வேறு கேமரா சைஸு மாற்ற வேணாம். டேய் என்னடா இது வேறு சிக்னல் வேறு ஸ்பீடாக எடுத்துருவாங்களா? அதனால தான் ஸ்பீடாக போகிற நாட்டுக்கு வா. ஓகே, நம்ம இடிக்காமல் எப்படி கொண்டு போயிடணும். டிராஃபிக் வேறு எடுக்கு கைஸ். பார்த்து இங்கே பாருங்க, சுருன்னு போகிறோம் டிராஃபிக். ஓகே, நம்ம நின்றுருக்கோம். அது ஒரு ரோல்ஸ் ரைஸ் காரு. அப்பா எப்போ தாண்டா எடுப்பீங்க? நானும் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது கைஸ். அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிட வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துருச்சு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துருச்சு கைஸ். ஓகே, கிட்ட வந்துடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடு வந்துடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இங்கே தான் கைஸ் நம்ம வீடு. ஓகே, நம்ம பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். நம்ம ரோல்ஸ் ரைஸ் காரு ஃபஸ்ட்டு காரோட தனியாக எடுப்போம். அதுக்கப்புறம் செல்ஃபி எடுப்போம் காரோட சேர்த்து. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே நின்று கார் நிப்பாட்டி நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஃபஸ்ட்டு கார் ஃபுல்லாக எடுப்போம் நம்ம வீடோட சேர்த்து. பூச்செடியோட செம்மையாக இருக்குது கைஸ் லுக்கு. இந்த கார் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ செம்மையாக கைஸ். நம்ம இப்போ அடுத்தது நம்ம செல்ஃபி எடுப்போம். ஓகே ஃப்ராங்க்லின், சிரிடா ஃப்ராங்க்லின், உருன்னு வச்சுட்ருக்காதா. ஓகே, எடுத்தாச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம செல்ஃபி எடுத்தாச்சு. நம்ம காரை கொஞ்சம் உள்ளே கொண்டு போகணும். நம்ம வேறு லாங் ஸ்பேஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்குது. பார்க்கிங் சொல்லு கைஸ். அந்த உள்ள காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பழைய காராக இருந்தால் அடித்து முடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் இது வேறு ரோல்ஸ் ரைஸ் கார் கைஸ். 2.5 crore. ஓகே, நம்ம பார்த்து கொண்டு போகணும் கைஸ். ஓகே, நம்ம வந்து நிப்பாட்டியாச்சு கைஸ். அப்படியே ஃப்ராங்க்லின் வந்து அழகாக ஸ்மூத்தாக நிப்பாட்டியிருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம டயர்டாக இருக்குது. நம்ம ரூமுக்கு ஃபஸ்ட்டு போவோம். ஓகே, அடுத்து என்ன கார் வேணும் இருக்காம கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்து என்ன கார் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு கொஞ்சம் சின்ன மீன் மரத்தில் சந்திப்போம்.